கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாரத்திலே உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கின்ற சத்தியத்தை விளக்கி காண்பிப்பது நம்முடைய நோக்கம். இன்றைக்கு அநேகர் இதில் இடர்கள் அடைகிறார்கள். சிலர் பிதாவை மகிமைப்படுத்துகிறார்கள், சிலர் குமாரனை மட்டும் யசப்பா யசப்பா அப்படின்னு மகிமைப்படுத்துகிறாங்க. சிலர் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் பசாவி பசாவி, அவன் ஒழுங்காக விட சொல்ல மாட்டான் பரிசுத்த ஆவியானவர்னு, பசாவி பசாவி அப்படிம்பா, இப்படி மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் இது படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை போன்று மூன்று தெய்வங்கள் அல்ல. மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று. பிதா வேறு குமாரன் வேறு அல்ல, குமாரன் வேறு பரிசுத்த ஆவியானவர் வேறு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வேறு பிதா வேறு அல்ல. மூவரும் ஒருவரே என்கின்ற சத்தியங்களை நாம் விளக்கி காண்பித்தோம். அதன் பிறகு ஒவ்வொரு செயல்பாட்டிலும், அதாவது படைத்தல் என்பது பிதாவுக்குரியது, காத்தல் என்பது ஆவியானவருக்கு குமாரனுக்குரியது, அல்லது ரட்சிப்பை சம்பாதித்து தந்தது குமாரனுக்குரியது, இப்படியெல்லாம் ஒரு தொழில் முறையிலே ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொருவரும் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்று தவறாக எண்ணக்கூடாது. படைப்பிலும் மூவருடைய செயல்பாடும் உண்டு. ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததிலும் மூவருடைய செயல்பாடும் உண்டு. அந்த சப்ஜெக்டிலே நாம் இப்பொழுது தியானித்து கொண்டு இருக்கிறோம். சென்ற வாரம் கூட நாம் அதைத்தான் தியானித்தோம். நாம் அதிலே சில கேள்விகள் சென்ற வாரத்திலே கேட்டோம். அதாவது படைப்பிலே மூவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அடுத்தபடியாக குமாரனாக ஆண்டவர் பிறந்ததிலே மூவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வளர்ந்ததிலே மூவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, தன்னுடைய 30வது வயதிலே ஆண்டவர் ஞான ஸ்நானம் எடுத்தார், அதிலே மூவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, 33.5 வருடம் வரை அவர் ஊழியம் செய்தார், அந்த ஊழியத்திலே அவருடைய செயல்பாடு எப்படி, மூவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பது வரை நாம் சென்ற வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே அதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் கேட்கலாம். அவைகளுக்கு உண்டான வசனத்தின் ஆதாரத்தோடு கூடிய பதிலை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் மகிழ்ச்சியோடு உங்கள் முன் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். பிரதர் கண்ணன், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு இதுதான் கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கும், இன்னும் இருக்கு. அதை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் கேட்க வேண்டும். நான் அதற்கு பதில் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரின் பங்கை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பங்கு என்ன என்று, அதாவது மூவரும் ஒவ்வொரு காரியத்திலும் பங்குள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறீர்களே, சிலுவை மரணத்திலே மூவருடைய பங்கு என்ன என்பது சகோதரனுடைய கேள்வி. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டது? உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே நிர்ணயிக்கப்பட்டது. உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார்னு வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே பிசாசிடத்திலே ஆண்டவர் பேசும்பொழுது சொன்னார், நீ அவருடைய குதிங்காலை நக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். இது சிலுவை மரணத்தோடு சம்பந்தப்பட்டது. அதை நாம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு ஆண்டவருடைய பாடுகள், மரணங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளாலே மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இவைகளெல்லாம் ஒரு நாளிலே தீர்மானிக்கப்பட்டவைகள் அல்ல. இது ஆதியோடு ஆதியாக தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள். அதனாலே இதிலே குமாரன் மட்டும் பங்கு கொண்டுள்ளார் என்று எந்த சூழ்நிலையிலும் நாம் சொல்ல முடியாது. என் நிமித்தமாக யார் போவார் என்று பிதா கேட்டபொழுது குமாரன் சொன்னார், பிதாவே, இதோ நான் வருகிறேன், புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதப்பட்டுள்ளது, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்.
இதிலே மூவருடைய பங்கு வெளிப்படையாக தெரிகிறதா? என் நிமித்தமாக யார் போவார்? பிதா கேள்வி கேட்டார். பிதாவே, நான் வருகிறேன், குமாரன் பதில் சொன்னார். புத்தகச் சுருளிலே என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு. ஆக ஆண்டவருடைய சகல காரியமும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் தான். ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால், அந்த சிலுவை மரணத்தை பற்றி யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து வெளியே வருகிறார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? என் பிதா தந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ, என் பிதா தந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ என்று அவர் சொன்னார். அதாவது இங்கே குமாரன் வெளிப்படையாக மனித ரூபத்திலே இருக்கிறார். பிதா அதை கட்டளையிட்டார் என்று குமாரன் சொல்கிறார். ஆனால் அங்கே வழி நடத்துவது யார்? பரிசுத்த ஆவியானவர். சிலுவை மரணத்திலே மூவருடைய பங்கும் இருக்கிறது. மூவருடைய பங்கும் இருக்கிறது சிலுவை மரணத்திலே. எபிரேயர் எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் எந்த வசனம்? 14வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுங்கள். நித்திய ஆவியினாலே, நித்திய ஆவியினாலே சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக, சிலுவையின் பலி பழுதற்ற பலியாக நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே. தம்மைத்தாமேங்கிறது யாரு குறிக்கிறது? குமாரனை குறிக்கிறது. யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அது பிதாவை குறிக்கிறது. நித்திய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே தம்மை தாமே குமாரன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். சுகந்த வாசனை உள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய சிலுவை மரணத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய மூவருடைய செயல்பாடும் இருக்கிறதா? தெளிவா? தெளிவுதானே? அப்போ மேல் கொண்டு போலாமா? வேற எதனா சந்தேகம் இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரணம் அடைந்தார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலில் இவர்கள் மூவருடைய பங்கை பற்றி விவரமாக சொல்லவும். குமாரன் உயிர்த்தெழாமல் இருந்திருப்பார் என்றால் அவரை தேவன் என்றே நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. அவர் உயிர்த்தெழுந்ததினால்தான் அவர் தேவன். மரணம் அவரை காத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் தேவன், பாவமில்லாத பரிசுத்த தெய்வம். அதனாலே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் தன்னுடைய வல்லமையினாலே மட்டுமே உயிர்த்தெழுந்தாரா? அதிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய பங்குகள் இருக்கிறது. ரோமர் எழுதிய நிருபம் 1வது அதிகாரம், ரோமர் 1:5. ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இங்க பாருங்க, தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சுதன் பரிசுத்த ஆவியானவர், பலமாய் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததிலே இந்த மூவருடைய பங்குகளும் இருக்கிறது. இதை இன்னும் அதிகமாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா ரோமர் 8:11. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதில் 3 பேரும் அட்டாச்சிட்டு இருக்கா? 8:11 ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பட்டிருக்கா? உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே.
அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்னு சொல்றது யாரை சொல்றது? பிதா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். குமாரன் உயிரோடு எழுப்பப்பட்டார். யாரால் எழுப்பப்பட்டார்? ஆவியானவராலே எழுப்பப்பட்டார். ஆவியானவரை கருவியாக பயன்படுத்தி எழுப்பியது யாரு? பிதா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான மூவருடைய பங்களிப்பு இதில் இருக்கிறதா? இருக்குதா? இருக்கா? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சந்தேகம்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நாம் வசனங்களின் மூலமாக தான் உங்களுக்கு ஆதாரப்படுத்துகிறோம். நாம் பேசுவது கிளவிகள் பேச்சல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, ஆண்டோடைய வசனத்தை தான் நாம் பேசுகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குமாரனுடைய பங்களிப்பை அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம், யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம், யோவான் 10:18. யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போ உயிர்த்தெழுதலிலே குமாரனுடைய பங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கா? இன்னொரு வசனம் கூட பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 32. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். நம்ம யோவான் 10வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? குமாரனுக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. ஆகையினாலே குமாரன் தன்னுடைய வல்லமையினாலே தன்னை எழுப்பினார். இங்கே இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இன்னும் அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். ஐயா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான். பரிசுத்த ஆவியானவரை அவர் எழுப்பினார். குமாரன் தானே தன்னைத்தானே எழுப்பினார். பிதா தன்னுடைய குமாரனை எழுப்பினார். பிதா தன்னுடைய குமாரனை எழுப்பினார் என்பதற்கு இன்னும் கூட ஒரு மேற்கோள் வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அநேகர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ரட்சிக்கப்படுதல்னு சொன்னா அது என்னன்னு அநேகருக்கு தெரியல. இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லிட்டா அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அநேகர் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்றேன். இந்த ரோமர் 10:9, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய்னு சொன்ன உடனே, இயேசுவை வாயினால் அறிக்கை செய்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறேன். தேவைதான், வசனத்தின் ஒரு பகுதி தான் இது. ஆனால் நீ ரட்சிக்கப்படணும்னா இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறது பிசாசும் அறிக்கை செய்வான். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை பிசாசும் நம்புவான். அப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசு எனக்காக மரித்தார், என்னை நீதிமானாக்கும்படியாக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலையே என்னை ரட்சிக்கிறது. நான் பாவி. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே பலியாகி இராவிட்டால் என் பாவங்கள் என்னை விட்டு அகல முடியாது. என் பாவத்திற்குண்டான தண்டனை என்னை விட்டு நீங்காது. குமாரனை கொடுத்தவர் பிதா என்று சொல்லி யோவான் சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இவ்வளவாய் தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார், என் தண்டனையை, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை எனக்கு தராமல்,
நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் எனக்கு தரவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அவருடைய இரக்கம். நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நான் அனுபவிக்க விடாமல் தடுத்து எனக்கு அந்த தண்டனையை தராமல் தன்னுடைய குமாரனுக்கு அதை கொடுத்தார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். ஜீவாதிபதி எனக்காக சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் தேவன் என்பதை நிரூபிக்கிறது. அதனாலே அவருடைய உயிர்த்தெழுதல் என்னை ரட்சிக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் வாயினாலே அறிக்கை செய்து பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் விசுவாசிக்கிறவர் யார்? செத்துப்போன ஒருவர் அல்ல, மரித்த 3ஆம் நாள் உயிரோடே எழுந்தவர். அதைத்தான் இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. நீ சும்மா வரவும் வரவனையெல்லாம் தண்ணிகளை முக்கி தூக்கிட்ட உடனே அவங்களாம் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம் இல்லை. அப்படி அல்ல அதற்கு அர்த்தம். இங்கே ஞான ஸ்நானம் எடுத்தேன் என்கிறான். காலையில் ஏசப்பா 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 அப்படின்ட்டு அல்லேலுயா 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 சோத்திரம் 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 சோத்திரங்க. சாயங்காலம் போய் ஐயப்பனுக்கு மாலை போடுறான். இவன்லாம் ரட்சிக்கப்பட்டவனா? இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் சீரழிந்து கொண்டு இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த பெந்தகோஸ்தேக்காரர்கள். ஏன் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள்? நீ ஆண்டவரை விசுவாசிக்காம போ. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினோடனே கொண்டாந்து தசம பாகத்தை கொடுத்துரு. தேவனை எதினாலே வஞ்சிக்கிறீர்கள்? உங்களுடைய தசம பாகத்தினாலும் காணிக்கைகளினாலும் தானே. தேவனை வஞ்சிக்காதேப்பா, தசம பாகம் கொண்டாந்து ஏண்ட கொடுத்துடு, உற்சாக காணிக்கை கொடு, அதை கொடு இதை கொடு, எதை வேணாலும் எனக்கு கொடு, நீ ஓட்டாண்டியா போ. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கு தசம பாகம் கொடுக்குறவங்களாம் ஓட்டாண்டியாவா போயிருக்காங்க? எவ்வளோ பேர் பெரிய பெரிய சீமானா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் உங்களோடு கூட ஒத்துக்கொள்கிறேன். பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவங்க பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். இது யாருடைய செயல்? பிசாசின் செயல். இல்லாவிட்டால் அவன் மனம் திரும்பிடுவான்ல. இப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு திரளாக கொடுத்தாதானே தான் செய்கிறது தவறுங்கிற உணர்வு அவனுக்கு வராது. பாஸ்டர் சொன்ன கேட்டேன், பாஸ்டர் சொல்படி தசம்பா கொடுத்தேன், என் கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, என் சங்கடமெல்லாம் போயிடுச்சு. உன் பாவம் போயிடுச்சா? மரண பயம் உன்னை விட்டு அற்று போயிட்டா? என்னங்க வேண்டாத களியெல்லாம் கேட்டுக்கிறீங்க, புதுசு புதுசாக கேட்குறீங்க. என் கடன் போயிடுச்சு இல்லை, என் நோய் போயிடுது இல்லை. ஏப்பா, உலக அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து மட்டும் நோய்களை குணப்படுத்தவில்லை, அந்நிய தேவதைகளும் நோய்களை குணப்படுத்துகிறார்கள். இந்த அந்நிய தேவதைகளுக்கு ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் கிடையாது. என்ன அதிகாரம் கிடையாது? ஒரு பாவியை அவனுடைய தண்டனையிலிருந்து விடுவித்து அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அந்நிய தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். பிதா அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஆவியானவர் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே மூவருக்கும் பங்களிப்பு உண்டு. தெளிவுதானா? இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு பரமேறி செல்லுதலில் மூவருடைய பங்கு பற்றி எனக்கு விவரமாக கூறவும். ரொம்ப நல்ல நல்ல கேள்விகளெல்லாம் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பூமியிலே இல்லை. அவருடைய பதில் ஆளாக பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அவரை குமாரனுடைய ஆவி என்று வேதம் வர்ணிக்கிறது. அவர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றதிலே மூவருடைய பங்கு இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய சகோதரன் கண்ணனுடைய கேள்வி. கண்ணன் 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார்.
தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். இன்னும் பிலிப்பியரிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய வலது கரத்தினாலே அவரை உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதா தன்னுடைய குமாரனை தன்னுடைய வலது கரத்தினாலே உயர்த்தினார், உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கும்படியாக அருள் செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆக குமாரனை உன்னதத்தில் ஏறெடுத்துக் கொண்டது பிதா. நீங்கள் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இது குமாரனுடைய பங்களிப்பு. இது பிதாவினுடைய பங்களிப்பு அல்ல, குமாரனுடைய பங்களிப்பு. பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணவில்லை. சிலுவையை அவர் சகித்தார். நீங்க மீண்டும் ஒரு முறை கூட 1 பேதுரு 3:22 வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு போய், அப்ப இதுல குமாரன் தானே. பேதுரு எழுதுறதிலும் குமாரனை சொல்கிறார், எபிரேயருடைய நிருபத்திலையும் குமாரனை பற்றி வாசிக்கிறோம். அடுத்தாப்புல பிதாவை பற்றி அப்போஸ்தலர் 2:33, அப்போஸ்தலர் 2:33 வாசிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 33வது வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். என்ன படிச்சீங்க? அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டார். பிதா பிதா அதிலே சம்மந்தப்பட்டாரா? தேவனுடைய வலது கரத்தினாலே அவர் உயர்த்தப்பட்டார். அடுத்து நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? பிலிப்பியர் 2:9 கொஞ்சம் வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டுமென்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய முடியாது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 வசனம் 3. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே அவருடைய பங்கு, அவர் பரமேறி சென்றதிலே அவருடைய பங்கு முக்கியமானது. பிதாவாகிய தேவன் அவரை உன்னதத்திற்கு உயர்த்தினார் என்று நடபடிகள் புத்தகத்திலே பேதுரு பேசுகிறார். இங்கே கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரையிலே அல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்று ஒருவன் அறிக்கை செய்ய முடியாது என்று எழுதுகிறார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சகல காரியங்களிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பங்கு இருப்பதை நாம் பார்த்தோம். பிதா வேறு, குமாரன் வேறு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வேறு அல்ல. அவர் பிதாவின் ஆவி, அவர் குமாரனுடைய ஆவி. குமாரனை மகிமைப்படுத்துவதுதான் அவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் வேலை தன்னைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்வதல்ல. யோவானுடைய சுவிசேஷ புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதினால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் தனித்து இயங்கக்கூடிய தன்மை உள்ளவர் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் நமக்கு இடமில்லை. நடவடிக்கைகளுடைய புத்தகத்திலே நீங்கள் வாசித்தால் ஆவியானவர் அந்த பிலிப்பு, மந்திரியாகிய பிலிப்புவை அங்கே டைரக்ட் பண்ணுகிறார், இங்கே போ அங்கே போ என்று. அதன் பிறகு பவுலோடு கூட சம்பாஷிக்கிறார், நீ இங்கே போ அங்கே போகாதே என்றெல்லாம். அதை வேண்டுமென்றால் தனியாக ஒரு கிளாஸாக நம்ம எடுக்கலாம். ஆவியானவருடைய செயல்பாடுகள் இப்படியாக
ஒருவரில் ஒருவர் சிறியவரும் அல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, 3 பேரும் தனித்தனியாக இயங்கக்கூடியவர்களும் அல்ல, மூவரும் ஒன்றாகவே இயங்கக்கூடியவர்கள். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மூன்றில் ஒன்றான தெய்வத்தை, ஒன்றில் மூன்றான தெய்வத்தை உளமாற நேசித்து நம் பாவத்தை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் நீர் கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் அவரை வாழ்த்துவதும் வணங்குவதும் தவிர வேறு ஒரு காரியமும் நம்மால் செய்ய முடியாது. நம்முடைய நீதியின் நற்கிரிகளின் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டும். ஆவியானவருடைய தூண்டுதல் இல்லாமல் ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்ய முடியாது. கண்ணன் இன்னும் கூட உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் துருவி நூக்கன் கார்னர் அப்படி உள்ளெல்லாம் பூந்து அப்படியே வரீங்க. அதனால் இன்னும் கூட உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் காலத்தின் அவகாசத்தை முன்னிட்டு இன்றைக்கு அவைகளை கேட்க வேண்டாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். அப்பொழுது உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய கிருபையினால் அந்த சந்தேகங்களை பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால், பரிசுத்த வேத எழுத்துக்களை ஆதாரமாக கொண்டு உங்களுக்கு நாம் நிவர்த்தி செய்வோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இன்று நாம் இந்த சம்பாஷணை, உரையாடிய சம்பாஷணைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். விசேஷமாக கலந்து கொண்ட உங்களுக்காவது நன்றாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.